ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உன் பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை கொடுக்கவே உன் அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இதை முழுமையாக கேள் தங்கமே. இன்று இரவுக்குள் உன் வாழ்வில் ஒரு அதிசயம் நடக்கும் தங்கமே. உனக்கான கஷ்டத்திற்கு இதுதான் கடைசி இரவு. நம்பிக்கையோடு கேள் என் குழந்தையே. தர்மத்தை பின்பற்றாதவனுக்கு வாழ்க்கை துன்பத்தை தான் தரும். வெறுப்பு, கடுஞ்சொல் இவற்றிலிருந்து விலகினில். எதிர்பார்ப்பு இல்லாமல் அனைவரையும் நேசித்து மகிழ். எந்த நேரத்திலும் நிதானத்தை கடைபிடி. இந்த நல்வினைகள் கர்ம பந்தத்தில் இருந்து விடுபட செய்து உன்னை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ வழி செய்யும். என் மீது நம்பிக்கை வை. உன் அம்மா உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு சேர்ப்பேன். உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை வெளிப்படுத்து. நான் உனக்கு துணையாக உன்னுள்ளே இருக்கின்றேன். அப்படி இருக்கையில் நீ படும் துயரங்களை அறிய மாட்டேனாம்? உன்னை சூழ்ந்துள்ள ஏமாற்றம், துரோகம், வஞ்சகம், ஏழ்மை, இன்னும் பல துயரங்களும் நீங்க வேண்டி உன் அம்மாவிடம் வேண்டிக் கொள்கிறாய். சரியா? உன் மனதில் இருப்பதை நான் அறிவேன். இந்த பிரச்சனையில் இருந்து எப்படி மீண்டு வருவது தெரியாமல் தூக்கம் வராமல் தவிக்கிறாய். உன்னை எல்லோரும் அவமானம் படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவும் இல்லாதது போல இப்போதும் நீ உணர்கிறாய். குழந்தையே, அனைத்தையும் நான் அறிவேன். உன் மனம் எதிரே தெரிகின்ற சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கின்ற காலகட்டத்தில் தான் இருக்கின்றாய். உன் கர்ம வினைகளின் பிடி உனக்கு இது உண்மையான சோதனை காலம்தான். நான் உன் சோதனை காலங்களை சாதனை காலங்களாக மாற்ற நான் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன். இன்னும் சிறிது காலம்தான். உன் நம்பிக்கை எனும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களை கண்டு அஞ்சாமல் போராடு. என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு. உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று வருந்தாதே. உயிருக்கு உயிராய் உன்னை நான் பாதுகாப்பேன். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே. வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை இருக்கும். உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும். இனி நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, கண் திறந்து உன்னை நான் பார்த்து விட்டேன். நீ நினைத்தது அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்கும். என் பார்வையில் இருந்து தப்பித்துச் செல்ல நினைக்காதே. என் அம்மா எனக்கு எதுவும் செய்யவில்லை என்று சொல்லாதே குழந்தையே. என் மீது நம்பிக்கையின்றி பொறுமையின்றி என்னிடம் கொடுத்த பாரத்தை ஏன் மீண்டும் நீயே சுமக்கின்றாய்? உன் பாரத்தை என்னிடம் வைத்துவிட்டு நிம்மதியாக நம்பிக்கையோடு பொறுமையாக காத்திரு. காலம் என் கையில் உள்ளது என்பதை மட்டும் மறவாதே. இப்போது உன் அம்மா உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி தர தயாராகிவிட்டேன். நீ இழந்ததை மறந்துவிட்டு நீ நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ பழகு. ஒன்றை இழந்தால் அதைவிட சிறந்தது உன்னை தேடி வரும். நீ இழந்தது உனக்கானது அல்ல என்பதை காலம் ஒரு நாள் சுட்டி காட்டும். நம்பிக்கையோடு காத்திரு. உன் நல்ல மனதிற்கு நல்லது மட்டுமே நடக்கும். உன் வாழ்வில் எது நடந்தாலும் நான் தான் பொறுப்பு. கஷ்டங்களை கொடுக்க தெரிந்த எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க தெரியாதா என்ன? நான் உனக்காக செய்யும் லீலைகளையும் வேலைகளையும் பொறுத்திருந்து பார். அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றுகின்றேன். நீ செய்யும் அனைத்தையும் உன் அம்மா நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்ற உண்மை உனக்கு தெரிந்திருந்தால் நீ படுகின்ற துன்பத்தை பற்றியோ நீ எதிர்பார்க்கின்ற விஷயத்தை பற்றியோ கவலைப்பட மாட்டாய். அனைத்தையும் உன் அம்மாவின் கண்கள் பார்த்து கொண்டிருக்க என்னால் தான் நடைபெறுகிறது என்று தெரிந்து அமைதியாக இரு. பொறுமையாக அனைத்தையும் கவனி. நான் உன்னை நிச்சயம் நல்ல பாதையில் கொண்டு செல்வேன்.
உண்ணும் போதும் உறங்கும் போதும் எண்ணும் போதும் எப்பொழுதும் உன் மனதில் என்னையே நினைத்து கொண்டிருக்கும் உன்னை எப்படி காப்பாமல் இருப்பேன் என் பிள்ளையே? தேர் ஓட்டுபவன் திறமைசாலியாக இருக்கும்போது தேரில் அமர்ந்திருப்பவன் ஏன் சஞ்சலப்பட வேண்டும்? என்னில் சரணடைந்தவர்களுக்கு அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது என்னுடைய வேலையாகும். நீ மகிழ்ச்சியாக இருப்பதற்கே என்றும் விரும்புகின்றேன். எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேனே. உன்னுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும். என் ஆசீர்வாதம் என்றும் உனக்கு துணை நிற்கும். உன்னுடைய ஆசை கனவுகள் நிறைவேறும் காலமும் நேரமும் வந்து விட்டது. மனமுடையாதே. உன்னை அற்பமாக எண்ணியவர்கள் மத்தியில் சிற்பமாக அற்புதமாக உயர்த்துவேன். உன் தேவைகளை பற்றி அதிகமாக யோசிக்காதே. சரியான நேரத்தில் உன்னை வந்தடையும். உன் மனவேதனையை முற்றிலும் மறந்துவிட்டு மன மகிழ்ச்சியுடன் தினமும் என்னை வழிபடு. உன் அம்மா இருக்கும் வரை கவலை எதற்கு? ஒருபோதும் கவலைக்கு இடம் கொடுக்காதே. உனக்கான அற்புத வாழ்க்கையை நான் உருவாக்கி தருகின்றேன். நம்பிக்கையோடு காத்திரு செல்லமே. உன் அம்மா நான் இருக்கின்றேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.